வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வர்ல்ட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவை கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஜனவரி 16ஆம் தேதி. ஸோ இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு பயன் கிடைக்கும், ஒவ்வொரு பே கமிஷனுடைய டியூரேஷன் எவ்வளவு இருந்தது, இதனுடைய கமிட்டியின் தலைவராக யார் இருந்தார், எவ்வளவு சம்பள உயர்வு கிடைத்தது, 8வது பே கமிஷனால் எவ்வளவு சம்பளம் உயரக்கூடும், இதற்குரிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊதிய குழுவும் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை செயல்பட்டது, அதன் தலைவர் யார், குறைந்தபட்ச சம்பளம் என்ன, பயனாளிகள் எத்தனை பேர் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ கேபினெட் அப்ரூவ் பண்ணதுனால நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பே கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1946 முதல் 1947 வரை இதன் தலைவராக ஸ்ரீனிவாச வர்தாச்சாரியா இருந்தார். குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 55. சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பயன் அடைந்துள்ளனர். இரண்டாவது பே கமிஷன் 1957 முதல் 1959 வரை செயல்பட்டது. இதன் தலைவராக ஜெகநாத் தாஸ் அவர்கள் இருந்தார். குறைந்தபட்ச சம்பளம் 80 ரூபாய். சுமார் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் இதனால் பயன் அடைந்துள்ளனர். மூன்றாவது பே கமிஷன் 1970 முதல் 1977 வரை தலைவராக ரகுநாத் தயாள் இருந்தார். குறைந்தபட்ச சம்பளம் 185. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பயன் அடைந்துள்ளனர். நான்காவது பே கமிஷன் 1983 முதல் 1986 வரை தலைவராக BN சிங்கால் இருந்தார். குறைந்தபட்ச சம்பளம் 750 ரூபாயாகவும் சுமார் 35 லட்சத்துக்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் இதனால் பயனடைந்துள்ளனர். ஐந்தாவது பே கமிஷன் 1994 முதல் 1997 வரை இதன் தலைவராக நீதிபதி MS ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் இருந்தார். குறைந்தபட்ச சம்பளம் 2550. 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைந்துள்ளனர். ஆறாவது பே கமிஷன் 2006 முதல் 2008 வரை தலைவராக நீதிபதி PN ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பே பேன் மற்றும் கிரேட் பே அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்தபட்ச ஊதியம் 7000 நிர்ணயிக்கப்பட்டது. 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைந்தனர். ஏழாவது சம்பள கமிட்டியில் 2014ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை தலைவராக நீதிபதி AK மாத்தூர் இருந்தார். குறைந்தபட்ச சம்பளம் 18,000 நிர்ணயிக்கப்பட்டது. 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைந்து வருகின்றனர். எட்டாவது பே கமிஷன் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஜனவரி 16ஆம் தேதி அன்று முடிவை அறிவித்தார். இந்த பே கமிஷன் கூடிய விரைவில் இதற்குண்டான கமிட்டியை நிர்ணயிக்கப்படும். ஃபர்ஸ்ட் பே கமிஷன் இது 8வது ஊதிய குழு. 8 மிகப்பெரிய விஷயங்கள் பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மாற்றி அமைப்பதற்காகவே இந்த 8வது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவையானது ஜனவரி 16ஆம் தேதி அன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த 8வது ஊதிய குழுவின் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த ஊதிய குழுவில் ஒரு சேர்மன் மற்றும் 2 மெம்பர்கள் இருப்பார்கள். இவர்கள் கூடிய விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று செய்திகள் வெளியாகி உள்ளது. மூணாவதாக இந்த பே கமிஷனின் முக்கிய நோக்கம் சரியான நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பதே. அதாவது 7வது ஊதிய குழுவின் பதவிக்காலம் ஜனவரி 26இல் முடிவடைவதற்கு முன்பே அரசு இந்த 8வது ஊதிய குழுவை நடைமுறைப்படுத்த உறுதியாக உள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் என்னவென்றால், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை 7 ஊதிய குழு அமைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள், படிகள் ஆகியவற்றை தீர்மானிப்பதற்காகவே இந்த ஊதிய குழு முக்கியமான பங்கு வகிக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு மாற்றப்படுகிறது. 7வது ஊதிய குழு 2014இல் உருவாக்கப்பட்டு பரிந்துரைகள் ஜனவரி 2016இல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே 8வது ஊதிய குழுவும் ஜனவரி 2026இல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்று நிபுணர்களின் கருத்துக்கு இணங்க இதுவரை 1.92 முதல் 2.86 வரை இதனுடைய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கலாம் என மதிப்பிடுகிறார்கள். 8th பே கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 186% உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் உள்ளது. 2.86 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பயன்படுத்தினால் ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் தோராயமாக 186% அதிகரிப்பை காணலாம். குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 51,000 ரூபாய் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த எம்ப்ளாயி சேலரி கால்குலேஷன் ஃபார்முலா, அதாவது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை எடுக்கிறதுக்கு உண்டான சேலரி கால்குலேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே பேண்ட் ப்ளஸ் கிரேட் பே ரெண்டையும் சேர்த்து தான் பேசிக் பேவாக கொண்டு வராங்க. ஸோ இந்த பேசிக் பே கூட ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி ரிவைஸ்டு பேசிக் பே கொண்டு வராங்க. ஸோ இந்த ரிவைஸ்டு பேசிக் பே கூட என்னென்ன ஏட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு பேசிக் பே ப்ளஸ் அதற்கு உண்டான அலவுன்ஸ்கள், இதை அனைத்துமே சேர்த்து தான் இந்த கிராஸ் பே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவரை இந்த சேர்மன் கமிட்டி வந்து டிக்ளேர் ஆகவில்லை. ஸோ அந்த கமிட்டி டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் அவர்களுடைய பரிந்துரையை கேபினெட்டிடம் சமர்ப்பிப்பார்கள். அது சமர்ப்பித்த பிறகுதான் இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவு வரும், 1.92 அல்லது 2.86 அல்லது அதற்கும் குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. எதுவரை கமிட்டி சப்மிட் செய்யவில்லையோ அதுவரை கரெக்டான செய்தியை வெளியே சொல்ல முடியாது. ஸோ 8 இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.